மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18% அப்படியே 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவ காப்பீட்டுக்கும் ஜிஎஸ்டி வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த துறையில் தனிப்பட்ட மருத்துவ காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. முன்னர் இதற்கு 18% வரை வரி இருந்தது. அதே போல தெர்மோமீட்டர், மருத்துவத்தர ஆக்சிஜன், அனைத்து நோயறிதல் கருவிகள், வினையூக்கிகள், குளுக்கோமீட்டர், சோதனை கருவிகள், பார்வைத்திறன் கண்ணாடிகள் போன்றவற்றிற்கு இதற்கு முன்னர் 12% ஜிஎஸ்டி இருந்தது. இந்த முறை 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பொருட்களை பொறுத்தவரையில் தேங்காய் எண்ணெய், சோப்புகள், ஷாம்புகள், பற்பசைகள், மேஜை பொருட்கள், சமையலறை பொருட்கள், நூடுல்ஸ், பாஸ்தா, உணவுப் பொருட்கள், ரொட்டிகள், சைக்கிள்கள், பல மருந்துகள் மற்றும் மாத்திரைகள், மருத்துவ உபகரணங்கள், விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு 12 மற்றும் 18% குறைக்கப்பட்டு ஜிஎஸ்டி 5% நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெண்ணெய், நெய், சீஸ், பால் பொருட்கள், முன்பே பேக்கேஜ் செய்யப்பட்ட நாப்கின்கள், மிக்சர், பாத்திரங்கள், குழந்தைகளுக்கு உணவளிக்கும் பாட்டில்கள், டயப்பர்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் அதன் பாகங்கள் ஆகியவற்றிற்கும் 12 மற்றும் 18% 5% ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்படும் என்றும் அது மக்களுக்கு தீபாவளி பரிசாக இருக்கும் எனவும் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.